50 பாதாம் பருப்பு எடுத்துக்கிறோம். புது பருப்பாக எடுக்கும்போது ருசி அலாதியாக இருக்கும். இது போல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு பார்க்கும்போதே பிஸ்கட் கலரில் இருக்கணும். 50 தான் எடுத்துருக்கோம். நல்லா கொதிக்கிற தண்ணி இதை நம்ம அந்த பாத்திரத்தில் ஊற்றி 3 நிமிஷம் மூடி வச்சோன்னா போதும். ரொம்ப தண்ணியை உள்ளே விட அனுமதிக்கக்கூடாது. 2 நிமிஷம் கழித்து எடுத்து நீங்கள் இப்படி எடுத்து பாருங்கள். விடுபட்டு வருதான்னு பாருங்கள், இல்லைன்னா 1 நிமிஷம் நீங்கள் விடலாம். எனக்கு 2 நிமிஷத்தில் இப்படி வந்துருச்சு. பழைய பருப்புகளாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக விடுபடும். புது பருப்பாக இருந்தால் கொஞ்சம் தோல் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதிலே கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லா பருப்புகளையும் அந்த தோல்லேருந்து கொட்டைகளை தனியாக எடுத்துட்டோம். ஒரு துணியில் பருப்பை போட்டு நல்லா துவட்டி எடுங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஃபேன் காற்றுல ஆற விடுங்க. வெயிலில் வைக்கக்கூடாது. இது எண்ணெய் வித்து உள்ளேருந்து எண்ணெய் வெளியே வந்துடும். ஒரு 10 நிமிஷம் ஃபேனில் வச்சு நம்ம இப்போ இதை வடைச்சட்டியில் போட்டுக்கிறோம். 10% ஃப்ளேமில் நல்லா வறுத்து விடுங்க. டப்பு டப்புன்னு சவுண்டு வரும். அப்போ நீங்கள் எடுத்துடணும், இல்லாட்டி எண்ணெய் வெளியே வந்துடும். அதுதான் பதம். உடனே வெளியே எடுத்துடணும், ஆற விட்டுறலாம். 1/4 பங்குக்கும் கொஞ்சம் கம்மியாக முந்திரி பருப்பு சும்மா சூடு காமிச்சு இதை எடுத்தால் போதும். அடுத்தது 1/4 கப்புக்கு கம்மியாக பிஸ்தா பருப்பு. இது 2ம் போட்டால் பாதாம் பால் அட்டகாசமான சுவையாக இருக்கும். ஆனால் போடணுங்கிற தேவையும் இல்லை. 10 ஏலக்காய். 50 பாதாம் பருப்பு எடுத்தோம் இல்லையா, 10 ஏலக்காய். நம்ம பாதாம் பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கிறோம். அதில் மஞ்சள் பொடி 3/4 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ பாதாம் பருப்பை நல்லா விட்டு விட்டு இயக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். சவுண்டு கொஞ்சம் பிறுபிறுன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 முறை விட்டு விட்டு இயக்குனா நல்லா பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக வந்துடும். இதை அந்த பாத்திரத்திலே கொட்டிக்கலாம். நம்ம வறுத்தோம் இல்லையா, அது கொஞ்சம் அகலமாக இருக்குது. அடுத்தது இந்த ஏலக்காய், முந்திரி, பிஸ்தாவை அரைச்சிக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமாக அட்டகாசமான சுவையோடு இருக்கும். உங்களுக்கு ஏலக்காய் தோல் நல்லா அரைபடலைன்னா உள்ளே இருக்க விதைகளை மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது சர்க்கரை, அந்த மஞ்சள் பொடியை போட்டு அரைச்சிக்கலாம். கலந்து கொடுத்து எல்லாமே ஒரு தடவை போட்டு பெரிய ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி எல்லாமே ஒன்று கலந்துக்கலாம். இப்படி கலக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பூனால் ஒன்று கலக்க கஷ்டமாக இருந்ததுன்னா ஆற வச்சு பாட்டிலில் நீங்கள் ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 3 மாதம் வரையிலும் ஃப்ரிட்ஜுள்ள வச்சுக்கலாம். இல்லை சில்வர் சம்படங்களில் போட்டு வச்சுக்கலாம். இது எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல், அதாவது கஸ்டர்ட் பவுடர்லாம் கலக்காமல் ஆரோக்கியமாக குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பாலில் 1 ஸ்பூன் போட்டு கலந்து குடிக்கலாம். ஜில்லுன்னும் குடிக்கலாம், சூடாகவும் குடிக்கலாம். குழந்தைங்க பெரியவங்க யார் இந்த பாதாம் பால் குடிக்கிறதுனாலும் 1/4 டம்ளர் பாலும் ஒரு 3/4 பங்கு தண்ணியும் கலந்துக்கும்போது தான். ஏன்னா பாதாம் பருப்பு நல்ல ஹெவியாக, அதுக்கு நல்ல ஃபைபர் இருக்கிறதால செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஒரு 1.5 டீஸ்பூன் பாதாம் பவுடர் போட்டுக்கிறோம். அப்படி தண்ணி கலந்து குடிச்சு பாருங்களேன், ரொம்ப திம்முன்னு இருக்காது. தேவையான சத்துக்களும் கிடைக்கும். அடுத்த உணவும் ஈஸியாக நாம் எடுத்துக்க முடியும். ஃபுல்லாக நம்ம பால் செரிமானம் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும் நார்மலாக. அதனால் இந்த பாதாம் பவுடரும் நம்ம கலக்கும்போது ஈஸியாக டைஜஷனும் ஆகணும், சத்துக்களும் நம்மளுக்கு கூட வர்றதுக்கு இந்த முறையில் பின்பற்றி பார்க்கலாம். நீங்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே இந்த பாதாம் பால் குடிக்கலாம். மருத்துவமாக இந்த பாதாம் பருப்பை உபயோகிக்கணுன்னா நீரிழிவு நோயாளிகள், ஹார்ட் பேஷண்ட்டு, கெட்ட கொழுப்பு இருக்கிறவங்க, இந்த 3 கேட்டகரி ஆட்களும் ஒவ்வொருவரும் 6 பருப்புகளை 10 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் சாப்பிடும் பொழுது தான் உன்னத பலனை நீங்கள் அடைய முடியும். அதாவது கெட்ட கொழுப்பு கரையிறதால உங்களுக்கு ஹார்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் கொழுப்புகள் அடைக்காது. நீரிழிவுக்காரர்களுக்கு இன்சுலின் நல்ல நார்மலாக சுரக்கும்.
நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்.